அமித்ஷாவை அன்புமணி சந்திக்கக்கூடிய திட்டம் எதுவும் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷாவிற்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை சார். குறிப்பா இந்த பாமக விவகாரத்துல ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு பாஜக தான் சமரசம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா சார்? சமரசம் பண்ற முயற்சியில பாஜக இறங்கி இருக்கா கூட்டணிக்கா? அதாவது சமரசம் என்கிற வார்த்தையில எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான இதுவும் இல்லை. தேமுதிக இணைவாங்களா சார்? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக கான்பிடண்டா சொல்றீங்கல்ல, எல்லாமே நல்லபடியா கான்பிடண்டா வரும். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். யாருடன் சொல்ல முடியாது, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசலை, மரியாதை நிமித்தம் பார்த்து பேசி போனாங்க. ஒரு முடிவு ஏற்பட்ட முடிவு தான் சொல்லுவாங்களே தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு முடியாது. நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அடக்கி தான் பேசுறேன். ரெண்டு தரப்புல சமாதானம் ஏற்பட்டிருக்கா சார்? ஏற்படும், அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியை நல்ல தீர்வு. விரைவில் நல்ல முடிவு வரும் என்று ராமதாஸ் உறுதியளித்ததாக பாமக அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு பேசினார் இல்லையா, சமாதானம் ஆயிருக்காங்க. அது அப்படிதான் தெரியுது. வேற என்னக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர் என்ற முறையில பேசி இருக்கிறாரு. அதை பத்திலாம் நாங்க ஐயா சொன்னாரு உங்கள்கிட்ட. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்கேயே டெய்லி வந்து இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. தெலுங்கானாவில் சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞரை காவல் நிலையம் முன்பே பெண் வீட்டார் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசிடம் தஞ்சமடைந்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுமா? உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறி காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்த நிலையில் போலீசார் கண் முன்னே இளைஞரை தாக்கிய பகீர் காட்சிதான் இது. ஊரே தடுத்து நிறுத்தியும் பெண் வீட்டார் அத்துமீறியதன் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் ஹனுமகுண்டா மாவட்டம் பட்டிபாகாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இருவேரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அதன்படி கடந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறிய காதலர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் அந்த காதல் ஜோடிக்கு பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். இதை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் பால்ராஜுவின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் உள்ளூர் மக்கள் காதல் ஜோடிக்கு அரணாக நின்று பாதுகாப்பு கொடுத்ததால் அந்த கும்பல் பின்வாங்கியது. ஆபத்தை உணர்ந்த காதல் தம்பதி தங்களது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறி நல்லவெள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெண்ணின் பெற்றோரை காவல் நிலையத்திற்கு போலீசார் வரவழைத்தனர். உடனே பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது பெண்ணின் கணவனை கண்டு ஆவேசமடைந்தவர்கள் போலீசார் கண் முன்னே அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் சுத்து போட்டு தொடர்ந்து தாக்கி இளம்பெண்ணை அங்கிருந்து இழுத்துச் செல்லவும் முற்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் காவல் நிலைய வளாகமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. கடுமையாக போராடி காதல் தம்பதியை மீட்ட போலீசார் காவல் நிலையத்திற்குள் அழைத்துச் சென்றனர். இதையடுத்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞரை காவல் நிலையம் முன்பே பெண் வீட்டார் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது வாரங்கள் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.